ஒரே ஆலயத்தில் 64 மகான்கள். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று ஆன்மீகம் என்பது வியாபாரமாகிவிட்டது. ஆன்மீகம் என்பது கும்பல் கூடும் கூடாரமாகிவிட்டது. தனி மனித ஞானம் என்பதிலிருந்து விலகி கூட்டம் கூட்டமாக சேர்த்து வழிபாடு நடத்திவிட்டால் போதும் என்ற குறுகிய மனப்பான்மை இன்று இருக்கிறது. பிற மதத்தை பின்பற்றுபவர்களை வெறுப்பது கூட ஆன்மீகம்தான் என்ற தவறான புரிதல் உருவாகி இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் நாம் சித்தர்காட்டை அடைய முடியும். இந்த சித்தர்காட்டில் ஸ்ரீ காளி சிற்றம்பல நாடிகள் என்கிற பழமையான ஜீவசமாதி உள்ளது. இங்குதான் 64 மகான்கள் அடங்கியிருப்பதாக கூறுகிறார்கள். ஸ்ரீ காளி சிற்றம்பல நாடிகள் ஜீவசமாதி மிக அமைதியான சூழலில் உள்ளது. இது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. சன்னதியை சுற்றிலும் 64 சிவலிங்க திருவடிவங்கள் சித்தர்களின் ஜீவசமாதியாக காட்சி தருகின்றது என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஆனால் அதிசயமாகும். ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகள் சீர்காழியில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தார். அவர் இங்கு வாழ்ந்து வந்ததால் ஊர் மக்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். இவரின் சீடர்கள் அதிகமாக இருந்ததால் சீடர்கள் பெற்று வரும் யாசகத்தில் இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஜீவசமாதியில் கண்ணப்பர் என்ற மகானின் வரலாறு உள்ளது. சித்தர் மரபில் பக்குவம் என்பது எத்தனை முக்கியம் என்பதற்கு அவரின் வரலாறு உதாரணமாக இருக்கிறது. அன்று ஒரு சிவனடியார் வீட்டில் சிவதீட்சை செய்து பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது வழங்கப்பட்ட உணவில் நெய்க்கு பதிலாக வேப்ப எண்ணெய் தவறாக கலந்துவிடப்பட்டது. அதனால் உணவின் ருசி மாறியது. பக்தர்களும் சித்தர்களும் உண்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் கண்ணப்பரின் முகம் மாறியது. இதை அறிந்த குரு ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகள் அவிச்சுவை அறியார் தவச்சுவை அறியார் என்றார். அதன் விளக்கம், வாய்க்கு ருசி வந்தால் தவத்தில் நாட்டம் வராது என்று புரிந்து கொண்டு கண்ணப்பர் அங்கிருந்து புறப்படுகிறார். மீண்டும் நான் எப்போது வர வேண்டும் என்று கேட்க குரு, நாங்கள் சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைவோம். அதுவரை நீங்கள் பட்டுப்போன ஆலமரத்தில் தவமிருங்கள். அது துளிர்க்கும் போது அப்போது ஞானம் பிறக்கும். அப்போது இங்கே வாருங்கள் என்றார். சித்தர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறி தவத்தில் இருந்தார் கண்ணப்பர். ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகள் சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் நாங்கள் அனைவரும் ஜீவசமாதி அடையப் போகிறோம் என்றதும் மன்னரும் மக்களும் ஏற்பாடுகளை செய்தனர். அப்போது தவமிருந்த கண்ணப்பருக்கு ஞானம் ஏற்பட்டது. மரம் துளிர்ந்தது. இதை அறிந்த கண்ணப்பர் சித்தர் காட்டுக்கு விரைந்தார். அப்போது குருவுடன் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்தனர். அதை கண்ட கண்ணப்பர், ஆண்டகுரு சிற்றம்பலவா அடியேனுக்கு மீண்டும் எழுந்தருள வேண்டாமோ என்று துகளர் கோல பாடலை பாடினார்.
இந்த பாடல் துகளர் கோலம் என்று சொல்லப்படுகிறது. இதில் 100 பாடல்கள் கொண்ட தொகுப்பாகும். இந்த பாடல் பாடியதுடன் சமாதி பிளந்தது. சீடரை குரு தன் மடியில் ஏற்றுக்கொண்டார். குரு தன் மடியில் ஏற்றுக்கொள்ள அவர் ஜீவசமாதி அடைந்தார். இந்த ஆலயம் ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகளால் உருவானது. அவர் பூஜித்த சிவலிங்கத்தின் கீழ் அவரின் ஜீவசமாதி உள்ளது. 64 சிவலிங்கங்கள் சித்தர்களின் வடிவமாக காட்சியளிக்கிறது. சித்தர்காடு ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகள் ஆலயத்தில் தினமும் காலை மாலை 2 வேளைகளில் பூஜைகள் நடைபெறுகிறது. 64 மகான்களுக்கும் சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் குரு பூஜை விழா நடைபெறுகிறது. அந்த விழாவில் மடாதிபதிகள் பக்தர்களின் நல்லாசிகளை வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையிலிருந்து சித்தர்காடு செல்வதற்கு பேருந்து வசதிகள் உண்டு. பௌர்ணமி, குரு பூஜை நாள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மகான்களை வழிபட மகான்களின் நல்லாசி கிடைக்கும். வாருங்கள். சீர்காழியில் சட்டநாதரை வழிபட்ட பிறகு சித்தர்காட்டில் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.